கிறிஸ்தியேசுவில் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பன்னையின் குழந்தைகளே, வணக்க மாதத்தின் 16வது நாளாகி இன்று உங்களோடு இணைந்து நம் அன்னை மரியாளை பற்றி சிந்திக்க இறைவன் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி சொல்லி, இதோ இந்த 16வது நாளிலே நாம் எதை பற்றி சிந்திக்கப் போகிறோம் என்பதை நம் அன்னையானவள் நமக்கு சொல்லப் போகிறாள். அதாவது வியாகுலத்தின் அன்னை என்று சொல்லப்படக்கூடிய துயர நிகழ்வுகளை பற்றி தான் நாம் 2 நாட்களாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு பெண்மைக்கும் எந்த ஒரு தாய்க்கும் நேரக்கூடாத நிகழக்கூடாத ஒரு நிலைமை நம் அன்னை மரியாளை சூழ்ந்ததை நாம் காணுகின்றோம். 10 மாதம் கருவிலே சுமந்து அந்த குழந்தையினுடைய அசைவுகளை தொட்டு தொட்டு பார்த்து மகிழ்ச்சியிலே வாழ்ந்து கொண்டிருந்த எந்த ஒரு பெண்மணியானவளும் தன் குழந்தை ஈன்றெடுத்த பிறகு அந்த குழந்தை அள்ளி அரவணைத்து மார்போடு முத்தமிட்டு கருவறையில் சுமந்த சுமைகளை விட அந்த குழந்தை இந்த மன்னகத்திலே மண்ணிலே விளையாடுகின்ற பொழுது அதனுடைய அசைவுகளை பார்த்து எல்லா தாயும் பெருமை கொள்ளுவாள், மகிழ்ச்சி அடைவாள். அந்த அளவிற்கு தன் குழந்தையின் மீது ஒவ்வொரு தாய் அக்கறை கொண்டு அந்த குழந்தைகளின் மீது தங்களுடைய கவனத்தை வைத்திருப்பார்கள். தன் உயிரே குழந்தை மட்டும்தான் என்று நினைப்பார்கள். இது அன்னை மரியாளுக்கும் விதிவிலக்கு அல்ல. இயேசுவை சுமக்கின்ற பொழுதும் இயேசுவை சுமந்து பெற்றெடுத்த பொழுதும் கூட அந்த இளமை பருவத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஒவ்வொரு அசைவுகளை பார்த்து மகிழ்ச்சி கொண்டவள் தான் நம் தாயானவள். அதே நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏரோது மன்னனால் கொலை செய்யப்பட போகிறான் என்று கேள்விப்பட்ட அந்த குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு ஓடிய அன்னை மரியாளுடைய மனவேதனையை எப்படி நாம் சொல்லி தீர்க்க முடியும்? அச்சிலம் குழந்தையை காப்பாற்ற வேண்டும், இவளும் பெற்றெடுத்த வேதனை ஒரு புறம் இருக்க, இவை எல்லாவற்றையும் தாக்கிக் கொண்டு அன்னை மரியாள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாதுகாத்த விதம் எண்ணில் அடங்காதவை. இதுதான் ஒரு தாய்மைக்கு ஒரு சிறந்த அடிப்படை காரணமாக காண முடிகிறது. இதோடு சேர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் காணிக்கையாக எடுத்து வந்து காணிக்கை செலுத்துகின்ற பொழுது ஏற்கனவே இயேசுவை பெற்றெடுத்து ஏரோது மன்னனிடமிருந்து காப்பாற்றியது ஒரு புறம் இருந்தாலும், சிமியோன் நிறைவாக்கினர் இயேசுவை கரங்களிலே தாங்கிக் கொண்டு சொன்ன வார்த்தை தான் இன்னும் மரியாளுக்கு ஒரு பெரிய இடியாக விழுந்தது. அதை கேட்டும் அன்னை மரியாள் தைரியமாக தன் மீட்பின் பணியை தொடர ஆரம்பித்தாள். லூக்கா எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 34, 35 இறைவசனம் சொல்லுவதை கேட்கின்றோம். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு மகிழ்ச்சியான தருணம். குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்வதற்காக ஆலயத்திலே வளர்ப்பு தந்தையும் அன்னை மரியாளும் மகிழ்ச்சி கடந்த எல்லையற்ற மகிழ்ச்சியோடு ஆலயத்திற்கு சென்று அங்கே ஆண்டவரை காணிக்கையாக ஒப்பு கொடுத்து விருத்த சேதனம் செய்கின்ற பொழுது அவளுக்கு இன்னும் ஒரு செய்தியாக சிமியோன் நிறைவாக்கினர் கூறுவதை காணுகின்றாள். இந்த குழந்தையினுடைய பிறப்பு ஒரு மாறுபட்ட பிறப்பு. இந்த குழந்தையினுடைய வளர்ச்சி ஒரு வித்தியாசமான வளர்ச்சி. இந்த குழந்தையினுடைய இந்த மன்னக பயணத்தில் எத்தனையோ மனிதனுடைய வாழ்வு மாற்றங்கள் பெறும். அந்த மாற்றத்தினால் இந்த குழந்தையினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த குழந்தைக்கு மட்டுமல்ல உமக்கும் துயரத்தை வருவிப்பார்கள் என்பதைத்தான் சிமியோன் நிறைவாக்கினர் அன்னை மரியாளுக்கு சொல்லுகிறார். இதயத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும்.
இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று தன்னை ஒப்பு கொடுத்த அன்னை மரியாள் சிமியோன் இறைவாக்கியனுடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுது கலங்கி இருப்பாளா? நிச்சயமாக இல்லை. உடைந்து போயிருப்பாளா? நிச்சயமாக இல்லை. மன வருத்தப்பட்டிருப்பாரா? நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் இந்த அனைத்து நிகழ்வுகளையும் கபிரியல் தூதரோடு பேசுகின்ற பொழுது அனைத்திற்கும் தெளிவான பதிலை பெற்ற பிறகுதான் நம் தாயானவள் பயணிக்க ஆரம்பித்தால் இந்த மீட்பு திட்டத்தில். அரைகுடம் அலும்பும் நிறைகுடம் அலும்பாது என்று சொல்லுவார்கள் நம்முடைய முன்னோர்கள். அன்னை மரியாள் அரைகுடம் அல்ல, மாறாக நிறைகுடமாக இருந்தாள். அரைகுடம் எப்பொழுதுமே அழும்பிக் கொண்டே இருக்கும், சத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கும், தெளிவற்ற நிலைமையில் இருக்கும். ஆனால் நிறைகுடம் அலும்பாது, சத்தம் கொடுக்காது, தெளிவான மனநிலையோடு இருக்கும். அன்னை மரியாள் இயேசுவை உதரத்தில் தாங்குவதற்கு முன்னதாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்தவளாகத்தான் இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்னாள். அன்னை மரியாள் சிமியோன் நிறைவாக்கினர் சொன்னதை தன் உள்ளத்தின் ஆழத்திலே இருத்தி சிந்திக்க ஆரம்பித்தாள். இந்த சிந்தனை எப்படி இதை சந்திக்கப் போகிறேன் என்பதல்ல. இயேசுவினுடைய பிறப்பிலே இடையர்களும் ஞானிகளும் வந்து இயேசுவின் பாதத்தை தெண்டனிடுகின்ற பொழுது சிந்தித்தாளே, இந்த குழந்தையினுடைய பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பாக இருக்கிறது என்று. இந்த சிந்தனை ஆச்சரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய சிந்தனையாக இருந்தது அன்னை மரியாளுக்கு. எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெருமையோடு கோவிலிலே விருத்தச் சேதனம் முடித்த பிறகு தன் மகனை பாதுகாத்து வழிநடத்தி வந்தாள். இயேசுவினுடைய அந்த வளர்ச்சி, இயேசுவினுடைய அந்த எழுச்சி, இயேசுவினுடைய பணிவாழ்வு அனைத்தையும் காணுகின்ற பொழுது சிமியோன் நிறைவாக்கினர் சொன்ன வார்த்தை மீண்டும் அன்னை மரியாள் சிந்திக்க ஆரம்பித்தாள். இது என்னுடைய மகனுடைய மீட்பின் திட்டம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து பெருமைப்பட்டாள். ஆனால் இந்த பெருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பணி வாழ்விலே அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்குகின்ற பொழுதும், அவரை கொலை செய்வதற்காக துடித்து கொண்டிருக்கின்ற பொழுதும், என்னதான் இறைவனுடைய தாயாக இருந்தாலும், மீட்பின் திட்டத்தை இயேசுவோடு இணைந்து செயல்பட விரும்பினாலும் அவளும் ஒரு பெண்ணானவள் தான். எந்த தாய்மார்களும் தன்னுடைய குழந்தை தன் கண்முன்னே இறப்பதையோ துடிப்பதையோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தனக்கு வேண்டுமானாலும் அந்த துன்பம் இருக்கட்டும், என் குழந்தை அப்படிப்பட்ட துன்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடாது என்றுதான் எல்லா தாய்மார்களும் விரும்புவார்கள். நம் அன்னை மரியாளும் அதற்கு விதிவிலக்கல்ல. எந்த ஒரு மனிதனுக்கும் தனக்குள் ஏற்படுகின்ற துயரங்களாக இருக்கட்டும், வேதனைகளாக இருக்கட்டும், அதிலிருந்து எப்படி நாம் விடுதலை அடையலாம் என்றுதான் நினைப்பான். அது மனிதனுடைய இயல்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இந்த மீட்பின் திட்டத்தை, எப்படிப்பட்ட மரணம் என்பது அவருக்கு நன்றாக தெரிந்துதான் இந்த மண்ணுலகத்திலே மனிதனாக பிறந்தார். தன்னை காட்டிக் கொடுப்பதற்கு முன்னதாக தன் சீடர்களோடு உணவருந்திய பிறகு ஒரு சாதாரண ஒரு மனிதன் தனக்கு வர இருக்கின்ற துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் தனிமையிலே அழுது புரளுவதை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனி தோட்டத்திலே மண்டையிட்டு, தந்தையை கூடுமானால் இத்துன்பக்களம் என்னை விட்டாகலட்டும், இருப்பினும் எனது விருப்பம் அல்ல உமது விருப்பம் என்று சொன்னார். அன்னை மரியாளும் இதைத்தான் சொன்னாள். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்காகட்டும், இருப்பினும் எனது விருப்பம் அல்ல உமது விருப்பம் என்று இயேசுவும் சொல்லுகிறார். இவர்கள் இருவருமே இறைவன் கொடுத்த அந்த நேர்கோட்டிலே பயணித்து செல்லுகிறார்கள். எந்த விதமான தொய்வும் இல்லை, எந்த விதமான சலனமும் இல்லை, எந்த விதமான பயமும் இல்லை. எதையும் கண்டு அஞ்சாமல் தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை எடுத்து சென்றவர்கள் தான். சிமியோன் நிறைவாக்கினர் சொன்னது போல, உம் உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று சொன்னது போல, இயேசுவினுடைய மரண கொடுமை அன்னை மரியாள் சந்திக்கின்றாள். உயிர்விட்ட இயேசுவினுடைய அந்த உடலை சிலுவையிலிருந்து இறக்கி அன்னை மரியாளுடைய மடியிலே கிடத்துகின்ற பொழுது, பிரியமான சகோதர சகோதரிகளே, எந்த தாய்மார் தான் அழாமல் இருப்பாள்? 33 வயது இளைஞன், துடிப்புள்ள இளைஞனாக சமுதாயத்தினுடைய சீர்கேடுகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்று விரும்பிய இளைஞன், இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவத்தை மீட்பதற்காக தன்னை அர்ப்பணிக்க வந்த இந்த இளைஞனை
கொன்று குவித்து அந்த உயிரற்ற உடலை அந்த தாயினுடைய மடியிலே கிடத்துகின்ற பொழுது நிச்சயமாக சிமியோன் நிறைவாக்கிற சொன்னது போல அவள் இதயத்தை வாள் ஊடுருவியதுதான். அந்த நேரம் மட்டுமல்ல, இயேசுவை கசையால் அடிக்கின்ற பொழுது, இயேசுவின் தலையிலே முள்மூடி சூட்டப்படுகின்ற பொழுது, இயேசுவினுடைய அந்த சிலுவை பயணத்தில் அவரை சாட்டையால் அடிக்கின்ற பொழுது, இயேசுவை சிலுவையில் அறைகின்ற பொழுது, இயேசுவுக்கு கடற்காடி கொடுக்கின்ற பொழுது, இயேசுவினுடைய விழாவை ஈட்டியால் குத்துகின்ற பொழுதெல்லாம் அன்னை மரியாளுடைய இதயத்தை ஒரு வாள் ஊடுருவியது. அவளுடைய இதயம் துடிதுடித்தது, பதபதைத்தது. ஆனால் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு மீட்பரின் திட்டத்திலே தன்னை இணைத்து கொண்டவள் தான் நம் தாய் மரியாள். எதையும் தாங்கக்கூடிய தைரியம் அன்னை மரியாளுக்கு கிடைத்தது. எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அன்னை மரியாளுக்கு கிடைத்தது. அதனால் தான் என்னவோ தெரியவில்லை, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக சொல்லுகிறார், அம்மா இதோ உன் மகன். யோவான் நற்செய்தியாளர் இந்த ஒட்டுமொத்த மானிடர்களுக்கும் பிரதிநிதியாக நின்று நம் சார்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த தாய் மரியாளை நம்முடைய தாயாக பெற்று வருகிறார். அந்த கல்வாரி மலையில ஒரு தாயானவள் குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது அவளுடைய ஒட்டுமொத்த எலும்புகளும் 7 முறை உடைந்து ஒன்று சேரும் பொழுது ஏற்படுகின்ற வலியை போல இருக்கும் என்று மருத்துவ உலகம் சொல்லுகிறது. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது அப்படிப்பட்ட வேதனை என்றால், தன் மகனுடைய மரணத்தை கண்ணெதிரிலே பார்க்கின்ற பொழுது, அவருடைய உயிர் பிரிகின்ற பொழுது ஒவ்வொரு நிமிடங்களிலும் நீங்களும் நானும் அந்த அன்னை மரியாளுடைய இதயத்தின் வழியாக பிறந்திருக்கின்றோம் அல்லவா? இந்த தாயினுடைய பிள்ளைகள் நாம். நம்மை பெற்றெடுத்தாள் இந்த தாயானவள். தன் மகனுடைய மரணத்தின் வேதனையின் வழியாக நம்மை பெற்றெடுத்திருக்கிறாள். இப்படிப்பட்ட தாயினுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் நிச்சயமாக எப்படி இருக்க வேண்டும் என்று நம் அன்னை மரியாள் உங்களிடம் என்னிடமும் எதிர்பார்ப்பாள் அல்லவா? துயரத்தின் வழியாக, வியாகுலத்தின் வழியாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தின் வழியாக நம்மை ஈன்றெடுத்த தாய்க்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? சிந்திப்போம். இந்த வணக்க மாதத்தின் நவ நாட்களிலே அன்னை மரியாளுடைய எதிர்பார்ப்புகளை நாமும் செய்வோம். அப்பொழுது காணா ஒரு திருமணத்திலே அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அவரை கேட்காமலே அன்னை மரியாள் கட்டளையிட்டாளே, அதுபோல நம்மை பார்த்தும் அன்னை மரியாள் நம் வழியாக அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்லதொரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாள். அந்த வாய்ப்பிற்காக இதோ அந்த தாயோடு இணைந்து செல்லுவோம். ஒருவேளை அந்த தாயினுடைய உள்ளத்தின் ஆழத்தில காயங்களோ வலிகளோ நம்முடைய தவறான சிந்தனைகளினாலும் செயல்களினாலும் ஏற்பட்டிருந்தால் இந்த நேரத்தில் அதற்காக தாயிடம் மன்னிப்பையும் வேண்டுவோம். அன்னை மரியாள் அம்மா என்று அழைக்கின்ற பொழுது ஓடோடி வந்து நம்மை அரவணைத்துக் கொள்ளுவாள். அந்த தாயினுடைய கரத்தை பிடித்து இதோ இந்த 16வது நாளிலே பயணிப்போம். இறையாசீர் என்றும் உங்களோடு.